திடப்படுத்துதல் என்பது விசுவாசத்தை உறுதிப்படுத்துதல், பலப்படுத்துதல் அல்லது வலிமைப்படுத்துதல் என்பதாகும். அப்போஸ்தல விசுவாசம் வானத்தை பூமியை படைத்த ஆகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் உருவாக்கிட்டு கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பணிக்கு ஏறி எல்லாவற்றாகி நம்முடைய பகுதியில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திடப்படுத்தல் பெறுவதால் கிடைக்கும் நன்மைகள் உரிமைகள் அதை அறிவதற்கும் பிரியமான கேட்கவும் உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எனக்கு புத்தியை
விசுவாசியாளர்களும் ஆவியிலே ஆதரிக்கப்படுவார்கள். ஆரோக்கிய ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு Permohonan kami